தொழுகை இருந்தால் ஆசாபாசங்களில் இருந்து விலகுவான். தொழுகை இல்லை என்றால் ஆசாபாசங்கள் மனோ இச்சைகளை தேடி செல்லுவான். தொழுகை முஃமின்களை எதிலிருந்து தடுக்கும்? அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான தடுக்கப்பட்ட காரியங்களில் இருந்து தொழுகை தடுக்கும். அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். தொழுகையை யார் வீணடிக்கிறார்களோ அடுத்து என்ன செய்வார்கள் அவர்கள்? வத்தபஉ ஷஹவாத். யாரிடத்திலே தொழுகை 5 நேரமும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஜமாஅத்தோடு ருக்குனை அர்கானை சுன்னாவை பேணி அமைகிறதோ அவர் தன்னுடைய வாழ்நாளில் பாவங்களை தேடி செல்வது குறைவு. யாரிடத்திலே தொழுகையில் ஆர்வம் இல்லையோ, தொழுகையுடைய முறைகளை பேணாமல், ஜமாஅத்தை பேணாமல், பள்ளியில் தொழுகையை நிறைவேற்றாமல் அவர் விரும்புவது போல விரும்புகின்ற இடத்தில் தொழுகையை ஆக்கிக் கொள்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஷஹவாத்துகள் அதிகம் காணப்படும். இசை கேட்பார், டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பார், சினிமாவை பார்ப்பார், நாடகங்களை பார்ப்பார், இன்னும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட மானக்கேடான விஷயங்களை சர்வ சாதாரணமாக நெருங்குவார்.